வணக்கம். நாளைக்கு அரசியல் களம் ரொம்ப பரபரப்பா இருக்க போது. நாளைக்கு ரிசல்ட், அரசியல் களம், சமூக வலைதளம் எல்லாமே ரொம்ப பரபரப்பா இருக்கும். நாளைக்கு தான் ரிசல்ட் தமிழ்நாட்டினுடைய அடுத்த 5 வருஷத்துக்கான தலையெழுத்த அறிவிக்க போற ஒரு நாள் நாளைக்கு. ஸோ நாளைக்கு சமூக வலைதளம்லாம் ரொம்ப பரபரப்பா இருக்கும். அதற்கு முன்பாக இன்றே ரொம்ப பரபரப்பா சமூக வலைதளம்லாம் மாறிடுச்சு. என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அட்வொகேட் நெல்சன் மற்றும் ராஜா பேரோன் அப்படின்ற 2 பேருக்கு இடையே நடந்த சண்டை. அந்த சண்டை இப்பொழுது சமூக வலைதளங்கள்ல பயங்கரமா போயிட்டு இருக்கு. நீங்க கூட நிறைய வீடியோ பார்த்திருக்கலாம். கன்னியாகுமரி மாவட்டத்தை சேர்ந்தவங்க தான் 2 பேருமே. அட்வொகேட் நெல்சன் அப்படின்றவரும், அவர் ஏடிஎம்கே உடைய ஆதரவாளர் அப்படின்னு சொல்றாங்க, அல்லது டிவிகே உடைய ஆதரவாளர், ஏதோ ஒரு ஆதரவாளர் அவரு. ஆனா என்டிகே, டிஎம்கே உடைய ஆதரவாளர் கிடையாது. ஏடிஎம்கே அல்லது டிவிகே உடைய ஆதரவாளர் அப்படின்னு எடுத்துக்கலாம். இந்த ராஜா பேரோன் அப்படின்றவர் அவரு ஒரு ஜிம் ஒன்று நடத்திக்கிட்டு இருக்காரு. ஸோ ஃபிட்னஸ் பத்தி நிறைய வீடியோலாம் பண்ணக்கூடியவர். நீங்க பார்த்துருப்பீங்க சமூக வலைதளங்கள்ல அவருடைய வீடியோ நிறைய வைரல் ஆகும். ஸோ அவர் நாம் தமிழர் கட்சியினுடைய ஆதரவாளராக அறியப்படக்கூடியவர். நிறைய நாம் தமிழர் கட்சியினுடைய மீட்டிங்ல கலந்துப்பாரு. ஆனா நாம் தமிழர் கட்சியில பொறுப்பெல்லாம் அவரு கிடையாது. வெளியே அவரு ஆதரவு மட்டும் கொடுக்குறாரு. சோ இவங்க 2 பேர் மோதிக்கொள்ளக்கூடிய அந்த காட்சிகள்லாம் சமூக வலைதளங்கள்ல ரொம்ப பரபரப்பா போயிட்டு இருக்கு. சோ இந்த சம்பவத்துல என்ன நடந்துச்சு, யார் மீது தவறு அப்படின்ற விஷயத்த இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். வாங்கி சாப்பிட்டவங்க இந்த பொருள்னால என்ன விளைவுகள் வந்துச்சு அதை ப்ரூவ் பண்ணணும். எவனாவது வாய்ப்பு வந்து பேசுனதெல்லாம் நான் ஆதாரம் எடுக்க முடியாது. எனக்கு 1000 எதிரி இருப்பான், அவன் வாய்ப்பு வந்ததெல்லாம் பேசிட்டு இருப்பான், அதெல்லாம் நான் ஆதாரம் எங்க வீட்டுல இப்படி சவுண்ட் வைஸா பேசுனா நீங்க அவ்வளவு தப்பு பண்ணிருக்க. எங்க வீட்டுல பேசுறாங்க. என்ன பேசுறாங்க பாருங்க. உட்காருங்க. என்ன பண்றீங்க? நானும் பாத்துட்டு இருக்கேன். எவனோட போன் பண்ணி சொல்றதுக்கு நான் வைக்க முடியுமா? வீட்ல என்ன சில நாட்களாகவே சமூக வலைதளங்கள்ல சில வீடியோக்களை நம்மளால பார்க்க முடிஞ்சுது. அது தனிப்பட்ட முறையில நடக்கக்கூடிய தாக்குதலாகவும் மாறி இருந்தது. அதனால நம்ம பெருசா அதை ஃபாலோ பண்ணல. ஒண்ணு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சாட்டை துரைமுருகன் அவர்களை பற்றியும், நாம் தமிழ் கட்சியை பற்றியும், சீமான் அவர்களை பற்றியும் அந்த அட்வொகேட் நெல்சன் அப்படின்றவரு நிறைய விஷயங்களா போட்டுட்டு இருந்தாரு. சோ இவங்க திமுக கிட்ட விலை போயிட்டாங்க, திமுக கிட்ட 500 கோடி வாங்கிட்டாங்க, அது பண்ணிட்டாங்க, இது பண்ணிட்டாங்க, காசு வாங்கி நிலத்தை வாங்கிட்டாங்க, சோ இவங்க ஒரு ஃப்ராடு அப்படின்னு சொல்லிட்டு அவர் நிறைய வீடியோக்களை பதிவு பண்றாரு. அந்த அட்வொகேட் நெல்சன் அப்படின்றவர் நாம் தமிழ் கட்சி பற்றியும், சாட்டை துரைமுருகன் பற்றியும், சீமான் பற்றியும் நிறைய வீடியோக்களை பதிவு பண்றாரு. அதே போல அவரை பற்றி இவங்க சாட்டை துரைமுருகன் அப்புறம் நாம் தமிழ் கட்சிக்காரங்க அவங்களும் நிறைய பதிவுகள், வீடியோஸ் இதெல்லாம் பதிவு பண்ணிட்டு இருக்காங்க. சோ இப்படியாக 2 பேருக்கும் இடையிலான மோதல் போயிட்டு இருக்கு. யார் காசு வாங்கினா, யார் காசு வாங்கல அப்படின்னு 2 பேரும் ப்ரூவ் பண்ண நிறைய வீடியோக்களை, நிறைய பதிவுகளை போட்டுக்கிட்டு இருந்தாங்க. நான் பெருசா அதை ஃபாலோ பண்ணல. ஏன்னா ஒரு கட்டத்துக்கு மேல அது தனிப்பட்ட தாக்குதல் அப்படின்ற இடத்துக்கு போயிடுச்சு அப்படின்றதுனால இது என்னது ஃபாலோ பண்ணிட்டு அப்படின்ற மாதிரி நான் போயிட்டேன். சோ அந்த சண்டை தான் முற்றி இப்பொழுது இங்க நிக்குது. இந்த நெல்சன் அப்படின்றவர் ஒரு வீடியோ போடுறாரு. சாட்டை துரைமுருகன் பற்றியும் நாம் தமிழ் கட்சி பற்றியும் ஒரு வீடியோ போடுறாரு. அவங்க பணம் வாங்கிட்டாங்க, அது பண்ணிட்டாங்க, இது பண்ணிட்டாங்க, அவங்க ஒரு ஃப்ராடு, திமுக கிட்ட விலை போயிட்டாங்க அப்படின்லாம் வீடியோ போடுறாரு. சோ இந்த அட்வொகேட் நெல்சன் அவர்கள் போட்ட வீடியோவுக்கு எதிர் வீடியோவா சாட்டை துரைமுருகன் வீடியோ போட்டாரு. அதை தாண்டி இவர் நம்ம ராஜா பேரோன் இருக்காரு இல்லையா, ராஜா பேரோன் அவருமே சில வீடியோக்களை பதிவு பண்ணார். இல்ல நாம் தமிழர் கட்சி அப்படி பண்ணாது, சாட்டை துரைமுருகன் அப்படி பண்ண மாட்டாங்க, அவ்வளவு பணம் வாங்குறாங்க அப்படின்னா அவங்க ஏன் இப்படி கத்திட்டு கிடக்கணும், அவங்க செட்டில் ஆகலாம்ல போயிட்டு அப்படின்லாம் நாம் தமிழ் கட்சிக்கும் சாட்டை துரைமுருகனுக்கும் ஆதரவாக ராஜா பேரோன் அவர்கள் அட்வொகேட் நெல்சன் அவர்களை டார்கெட் பண்ணி வீடியோவை பதிவு பண்ணிட்டு இருந்தாரு. சோ இவர் ஒரு வீடியோ பதிவு பண்ணும்போது அப்போ அவர் ஒரு வீடியோ பதிவு பண்ணுவார்ல, அப்போ அட்வொகேட் நெல்சன் அவர்கள் ராஜா பேரோனை டார்கெட் பண்ணி ஒரு வீடியோ பதிவு பண்றாரு. அதுல ராஜா பேரோன் அவர்கள் ஒரு தற்குறி, அவருக்கு ஆள் வளர்ந்த அளவுக்கு அறிவு வளரல, அப்புறம் அவரு ஒரு ப்ராடக்ட் சேல் பண்றாரு. இந்த ராஜா பேரோன் அப்படின்றவர் அவரு ஃபிட்னஸ் ஃப்ரீக் அப்படின்ற காரணத்தினால அவரு யானை கவலம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மருந்து ஒண்ணு, இயற்கையாக ரெடி பண்ணக்கூடிய ஒரு மருந்து ஒண்ணு அவரு சேல் பண்ணிட்டு இருக்காரு. அது இந்த ஜிம்முக்கு போறவங்களாம் யூஸ் பண்ணலாம், அந்த புரோட்டீன் பவுடருக்கு பதிலாக இது யூஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி அது ஏதோ ஒன்று சேல் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அது லைசன்ஸ் இல்லாம பண்ணிட்டு இருக்காரு, அது ப்ராப்பரா இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அட்வொகேட் நெல்சன் அவர்கள் வீடியோ போடுறாரு. ஸோ இப்போ
2 பேரும் வீடியோ போடுறாங்க, அவங்க இவங்கன்னு வீடியோ போடுறாங்க, அவங்க சரியில்லை இவங்க சரியில்லை அப்படின்னு எல்லாம் வீடியோ போட்டு முடியுது. இன்று காலை வந்து ராஜா பேரன் அவர்களும் அவங்களுடைய கூட ஒரு அவங்க மனைவி நினைக்கிறேன், சோ அவங்களும் இன்னொருத்தவங்களும் இன்னொரு நபரும் மொத்தம் 3 பேர் வந்து அட்வொகேட் நெல்சனுடைய வீட்டுக்கு போறாங்க. ஏன் அது மாதிரிலாம் பேசுறீங்க, எங்களுடைய ப்ராடக்ட்லாம் வந்து கரெக்டான ப்ராடக்ட் தான், நாங்க வந்து எல்லாமே சர்டிபிகேட் வச்சிருக்கோம் அப்படின்லாம் ஏதோ ப்ரூவ் பண்ண அங்க போயிருக்காங்க போல. அந்த அட்வொகேட் நெல்சன் அவங்களுடைய வீட்டுக்கு போயிருக்காங்க. போன இடத்துல தேவையில்லாம அவங்க ஒண்ணு பேச இவங்க ஒண்ணு பேச வாக்குவாதமாகி கை கலப்பாகி பெரிய பிரச்சனையில முடிஞ்சிருக்கு. காவல்துறை கிட்ட இப்பொழுது கம்ப்ளைண்ட் கொடுக்கப்பட்டிருக்கு. காவல்துறை வந்து அந்த ராஜா பேரவனை கூட்டு போறாங்க. அவங்க கூட வந்த எல்லாரையும் வந்து அப்படியே கூட்டு போறாங்க காவல் நிலையத்துக்கு. இப்பொழுது புகார் கொடுக்கப்பட்டிருக்கு. மற்ற நெல்சன் அவங்க வீட்டுல நிறைய பேர் தாக்கப்பட்டிருக்காங்க. ஸோ அவங்களாம் இப்பொழுது ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகியிருக்காங்க அப்படின்ற வீடியோலாம் வந்துகிட்டு இருக்கு. நெல்சன் அவர்களே இப்பொழுது வீடியோ ஒன்று பதிவு பண்ணியிருக்காரு. கையில ஒரு பெரிய வெட்டா அல்லது எங்கே கிழிச்சிருக்காரா அப்படின்னு தெரியல. ஸோ பெருசா கிழிச்சிருக்கு, கிழிச்சு பாலமா அப்படியே பொழந்திருக்கு கை. அதெல்லாம் நம்மளால வீடியோல பார்க்க முடியுது. ஓகே ரைட். இப்ப யார் மீது தப்பு? 2 தரப்புமே மாத்தி மாத்தி வீடியோ போட்டாங்க அப்படின்னா அப்ப யார் மீது தான் தப்பு அப்படின்னு கேட்கும்பொழுது 2 தரப்புமே வந்து ஒரு கட்டத்துக்கு மேல தனிப்பட்ட முறையில தாக்குதல். அவங்க அம்மாவை பத்தி இவங்க பேசுறது, இவங்க மனைவி பத்தி அவங்க பேசுறது, அவங்க மகனை பத்தி இவங்க பேசுறது அப்படின்னு ரொம்ப கொச்சையான முறையில தனிப்பட்ட முறையில தாக்குதல் அப்படின்ற ஒரு இடத்துக்கு இந்த மோதல் போய் நிக்குது. சாட்டை பெருமுருகன் அவர்கள் சொல்றாரு, ஒரு ஆத்தாளுக்கும் ஒரு அப்பனுக்கும், நல்ல ஆத்தாளுக்கும் அப்பனுக்கும், இல்ல ஒரு ஆத்தாளுக்கும் ஒரு அப்பனுக்கும் சம்திங் அந்த மாதிரியான வார்த்தையை பயன்படுத்தி உங்ககிட்ட ப்ரூஃப் இருந்தா அதை காட்டு, உங்ககிட்ட ப்ரூஃப் இருந்தா அதை காட்டு அப்படின்றாரு. அப்புறம் இவரு நெல்சன் என்ன பண்றாரு அப்படின்னா சாட்டை துரைமுருகன் அவங்களுடைய மனைவி பத்தி, அவங்க மகனை பத்தி, அவங்க வீட்டுல இருக்கக்கூடிய ஆட்களை பத்தி எல்லாம் ரொம்ப தவறா ஒரு பதிவு வந்து போடுறாரு. சோ இந்த இடத்துக்கு இது வந்து நிக்குது. ஒரு இது அங்கதான் வந்து நிக்கும்னு எனக்கு தெரியும். ஏன்னா ஒரு கட்டத்துக்கு மேல அது அங்கதான் போய் நிக்கும். இதை முடிச்சுக்கணும். இது எப்பயோ அவங்க வந்து முடிச்சிருக்கணும். ஆனா 2 பேரும் இழுத்து 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 போகும் பொழுது கண்டிப்பா இது ஒரு கட்டத்துல அங்கதான் போய் நிக்கும் அப்படின்றது தெரியும். சோ அங்கதான் போய் நின்னுச்சு. முகம் சுழிக்கிற அளவுக்கு நிறைய வார்த்தைகளை 2 பேருமே பயன்படுத்திக்கிட்டு இருந்தாங்க. முதல்ல ஒரு வீடியோல நம்ம பேசுறோம் அப்படின்னா குறைந்தபட்சம் ஒரு ஒரு நாகரிகமான வார்த்தையை பயன்படுத்தணும் அப்படின்றது தெரியணும். இது எல்லாருக்குமே பொருந்தும். அட்வொகேட்டா இருக்கக்கூடிய அவருக்கும் பொருந்தும், ஒரு கட்சி பொறுப்பு இருக்கக்கூடிய இவருக்கும் பொருந்தும். நம்ம 10 பேர் பார்க்கக்கூடிய இடத்துல அப்படி இருக்கிறோம் பொழுது ஒரு நாகரிகமான வார்த்தையை பயன்படுத்தணும். ஒரு ஆத்தாளுக்கும் ஒரு அப்பனுக்கும் அது என்னதான் அது ரொம்ப ஒரு இரிட்டேட்டிங்கான ஒரு வார்த்தை. அது ஒரு ஆத்தாளுக்கும் ஒரு அப்பனுக்கும் பிறந்திருந்தா இது ரொம்ப இலகுவாக கட்சி மேடைகள்ல பயன்படுத்துறாங்க. நிறைய வீடியோக்கள்ல பயன்படுத்துறாங்க. ஒரு ஆத்தாளுக்கும் ஒரு அப்பனுக்கும் அல்லது நல்ல ஆத்தாளுக்கும் நல்ல அப்பனுக்கும். இது என்ன வார்த்தை அப்படின்னு ரொம்ப இரிட்டேட்டிங்கான வார்த்தை இது. சோ இதை வந்து பயன்படுத்துறாங்க. அறிவியல் ரீதியாக ஒரு ஆத்தாளுக்கும் ஒரு அப்பனுக்கும் தான் பிறக்க முடியும். நம்ம வந்து மாற்றம்னு சொல்றோம். அவங்க சரியில்லை இவங்க சரியில்லை எனக்கு ஓட்டு போடு நாங்க தான் அப்படின்னு சொல்லும் பொழுது குறைந்தபட்சம் இந்த மாதிரியான விஷயங்களையாவது நம்ம மாற்றத்தை காட்டியாக வேண்டிய அவசியமானது இருக்கு. அதே போல அட்வொகேட்னு சொல்லக்கூடிய நபர் வந்து இன்னொருத்தவங்களுடைய மனைவியை இழுத்து, அவங்களுடைய மகளை இழுத்து, அவங்களுடைய மகனை இழுத்து, அவங்க பிறப்பை இழுத்து, இதெல்லாம் தேவையில்லாத ஒரு விஷயம். ஓகே, இந்த இடத்துல இது வந்து நிக்குதுன்னு வச்சுங்களேன். 2 பேரு மீதுமே தவறு இருக்கு. இங்க 2 பேருமே வந்து தேவையில்லாம தனிப்பட்ட விஷயங்களை இழுக்கிறாங்க. இதை தாண்டி ராஜாபேரன் இதுக்குள்ள வராரு. ராஜாபேரனுக்குள்ள வந்து வீடியோ போடுறாரு. அதெல்லாம் ஓகே தான், முடிஞ்சிருச்சு. 2 பேரும் பேசுறாங்க, தனிப்பட்ட முறையில எல்லாம் முடியுது. இவங்க தனிப்பட்ட முறையில அவங்க தனிப்பட்ட முறையில இவங்க பொருள் சரியில்லை, அவங்க நிலம் வாங்கிட்டாங்க, காசு வாங்கிட்டாங்க, எல்லாம் நடந்து முடியுது. இப்போ ராஜாபேரன் அவர்கள் பத்தி நம்ம ஒண்ணு பதிவு பண்ணிடுவோம். அவர் வந்து ரொம்ப ஒரு வெகுளியான மனுஷன் தான். நான் அவருடைய வீடியோ தான் தொடர்ச்சியா பாக்குறேன். அவருடைய அதை வச்சுதான் நான் சொல்றேன். அவர் வந்து ரொம்ப வெகுளியான ஒரு மனுஷன் தான். உள்ள ஒண்ணு வச்சுக்கிட்டு ரொம்ப விஷமத்தனமா பேசக்கூடிய ஒரு ஆள் இல்லை அப்படின்னு நினைக்கிறேன். அவர் வீடியோ எல்லாம் அப்படிதான் பதிவு பண்றாரு. ஸோ அப்படியான ஒரு ஆள், ரொம்ப வெகுளியான ஒரு ஆள் அப்படின்ற மாதிரி தான் அவருக்கு தெரியுது. இந்த தமிழ் மீது, இந்த அரசியல் மீது, இந்த மண் மீது, மக்கள் மீது ஏதோ ஒரு 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 ஆர்வ மிகுதியில சம்திங் ஏதோ ஒன்று நம்ம சொல்லலாம். ஒரு பெரிய ஒரு பற்று அவர்கிட்ட இருக்கு அப்படின்றது நமக்கு மாற்று கருத்து கிடையாது. அதை தாண்டி இந்த சாதிய ஆணவ படுகொலை, கவின் சாதிய ஆணவ படுகொலை நடந்துச்சு திருநெல்வேலியில. சோ அப்பொழுது வெட்டின தரப்பு இருக்குல்ல, அந்த தரப்பை சார்ந்த அந்த சாதியை சார்ந்தவர் தான் ராஜாபேரம். இதை வந்து நான் சொல்ல அவர் பதிவு பண்றாரு வீடியோல. சோ வெட்டினாங்க இல்லையா, அந்த சாதியை சார்ந்தவர் தான் ராஜாபேரன் அவர்கள். ஆனா அப்பொழுது ஏன்டா இப்படி பண்றீங்க, போய் படிங்கடா அப்படின்னு சொல்லி அந்த சமயத்துல அந்த ஆணவ படுகொலைக்கு எதிராக கடுமையாக
தன்னுடைய சமூகத்தை சார்ந்தவங்கள அவரு பேசியிருந்தாரு. அதற்கு எதிராக அவருக்கு நிறைய பதிவுகள்லாம் வந்துச்சு அப்படின்ட்டு அவரே பதிவு பண்ணாரு. சோ இப்படி அவர் வந்து ஒரு சரியான ஒரு விஷயத்த நம்ம பேசணும் அப்படின்றத ரொம்ப கவனமாக செயல்பட்ட ஒரு நபர் தான். நிறைய ஃபிட்னஸ் பத்தி வீடியோ போடுவாரு. சரக்கு அடிக்காதீங்க, தம் அடிக்காதீங்க, ரொம்ப உடல் மீது கவனம் செலுத்துங்க, குடும்பத்தின் மீது கவனம் செலுத்துங்க, ரொம்ப ஒழுக்கமா இருங்க அப்படின்னு நிறைய வீடியோ பதிவு பண்ணக்கூடியவர். அந்த விஷயத்துல நம்ம மாற்று கருத்தே கிடையாது. இன்னொருத்தவங்க இன்னொருத்தவங்களை கெடுக்கணும் அப்படின்ற ஒரு இயல்பு கொண்ட ஒரு ஆள் இல்ல அவரு அப்படின்னு நினைக்கிறேன் நான். அவர் வீடியோ எல்லாம் பார்க்கும்போது அப்படிதான் தெரியுது. ரொம்ப வெகுளியான மனுஷன் தான் அவரு. ஆனா இந்த இடம் இருக்குல்ல, நெல்சன் அவங்களுடைய வீட்டுக்கு ராஜா பேரன் போன ஒரு இடம் இருக்குல்ல, சோ இதை அவரு தவிர்த்திருக்கலாம் அப்படின்றதுதான் என்னுடைய பார்வை. நீங்க வீடியோ போட்டீங்க, அவங்க வீடியோ போட்டாங்க, எல்லாம் நடந்து முடியுது, எல்லாம் தான் பேசுறோம், அவங்களும் பேசுறாங்க, நீங்களும் பேசுறீங்க, எல்லாம் நடந்து முடியுது. ஆனா இல்ல நான் விளக்கம் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வீட்டுக்கு போய் உட்கார்றது அப்படின்றது ஒரு சரியான ஒரு போக்கு இல்ல. உங்களுக்கும் அவங்களுக்கும் பிரச்சனை. இப்போ அவங்க வீட்டுல பெண்கள் இருக்காங்க, அவங்க அம்மாவுக்கு வந்து ஏதோ பிரச்சனை, யூட்ரஸ்ல பிரச்சனை இருக்குன்றாங்க, அவங்கள வந்து ராஜா பேரன் உதைச்சிருக்காரு அப்படின்றது சொல்றாங்க. சோ இதெல்லாம் வந்து தேவையில்லாத ஒரு விஷயம். அதை தாண்டி பகிரங்கமா கொலை மிரட்டல் விடுக்கிறார் அவர் வீடியோலே. நீ எங்க செத்து கிடந்தாலும், இந்த நெல்சனை பார்த்து சொல்றாரு, நீ எங்க செத்து கிடந்தாலும் அதுக்கு நான் தான் பொறுப்பு, வெட்டி உன்னை இங்கேயே கொல்றேன் அப்படின்னு ஒரு படிக்கு மேல போய் ஒரு பேகை திறக்கிறாரு. ஒரு காலேஜ் பேக் மாதிரி ஒரு பேகை திறக்கிறாரு. பார்த்தா உள்ள கத்தி. கத்தியை கொண்டு வந்திருக்கீங்க அப்படின்ற மாதிரி பெரிய ஷாக்கு. நீங்க பேச போறேன்னு சொன்னீங்க, உங்க தரப்ப விளக்க போறேன்னு அப்படின்றதான் அவங்க வீட்டுக்கு போயிருக்கீங்க. நீங்க நாம் தமிழர் கட்சி சார்ந்தவங்க, நாம் தமிழர் கட்சிக்காரங்க தான் உங்களை கூட்டு போயிருக்காங்க. அந்த மரியாதை கொடுத்து நெல்சன் அவங்களுடைய அப்பா உங்களை வீட்டுக்குள்ள கூட்டு வந்து உட்கார வச்சிருக்காரு, மரியாதை கொடுக்குறாரு. நீங்க நிறைய வீடியோ பண்ணிருக்கீங்க, அவர் பார்த்திருக்காங்க. சோ அந்த மரியாதையில வீட்டுக்குள்ள வச்சு உங்களை பேசணும் அப்படின்னு நீங்க வெளியே நின்றுட்டு இருந்தவங்கள வீட்டுக்குள்ள வர வைக்கிறாங்க, வச்சு உட்கார வைக்கிறாங்க, பேச வைக்கிறாங்க அப்படின்னும் பொழுது அந்த மரியாதையை காப்பாத்தணுமா இல்லையா? கத்தி எடுத்துட்டு போய் வெட்ட போறது, அவங்க அம்மாவை உதைக்க போறது, எல்லாரையும் குடும்பத்தை அடிக்கிறது, இது இது பச்சையான ஒரு ரவுடித்தனம் இல்லையா? இது என்ன? இப்போ தமிழ்நாட்டிலே கன்னியாகுமரியில தான் நாம் தமிழர் கட்சிக்கு ஒரு நல்ல ஒரு வளர்ச்சியானது பார்க்க முடியுது. நிறைய சில கவுன்சிலர் கூட அங்க இருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன். தமிழ்நாட்டில் இல்லாத அளவுக்கு கன்னியாகுமரியில தான் நாம் தமிழ் கட்சி நல்ல பிரசன்ஸ் இருக்கு. அவங்க தொடர்ச்சியாக அங்க கனிமூலம் கொள்ளை போகுது அப்படின்னு நிறைய விஷயங்களை அவங்க எடுத்து பேசிக்கிட்டே இருக்காங்க. இதனால மக்கள் வந்து நாம் தமிழ் கட்சி மீது நல்ல மரியாதை வந்து வச்சிருக்காங்க கன்னியாகுமரி மாவட்டத்துல. இப்போ இப்படியான வேலைகள்ல ஈடுபடுறாங்க நாம் தமிழ் கட்சிக்காரங்க, கத்தி எடுத்துட்டு போறாங்க ஒருத்தவங்க வீட்டுக்கு அப்படின்லாம் செய்திகள் பரவும் பொழுது இது என்ன ஆகும்? நீங்க நாம் தமிழர் கட்சியை சார்ந்தவங்க கிடையாது. ராஜா பேரன் அப்படின்றவர் நாம் தமிழர் கட்சியை சார்ந்தவர் கிடையாது, ஒரு ஆதரவாளர் தான். ஆனா அதெல்லாம் தெரியாது இல்ல மக்களுக்கு, காமன் பீப்புளுக்கு எல்லாம் தெரியாது இல்ல. இவரு நாம் தமிழர் கட்சி பத்தி வீடியோ போடுறாரு, அப்ப இவர் நாம் தமிழர் கட்சிக்காரர் தான். நாம் தமிழர் கட்சிக்காரன் வந்து கருத்து ஒருத்தவங்க சொன்னாங்க அப்படின்னா கத்தி எடுத்து போய் வெட்ட போவாங்களா? ஓ அப்போ இது தேராதுப்பா இது அப்படின்னா ஒரு இடத்துக்கு போய் அந்த மக்கள் நிற்பாங்க. இது பெரிய பேக் ஃபயர் ஆகும். இது ரொம்ப தவிர்த்திருக்க வேண்டிய ஒரு விஷயம் நினைக்கிறேன் நான். வீட்டுக்கு அவங்க போயிருக்க கூடாது. போனவங்க கத்தி எடுத்துட்டு போயிருக்காங்க. கத்திக்கு என்னங்க வேலைங்க? அவ்வளவு பெரிய கட்டுமஸ்தான உடல் வச்சிருக்காரு அவரு. ஒரு 5 பேர் நிக்கிறாங்க அப்படின்னா கூட தள்ளி விடக்கூடிய ஒரு பலம் கொண்ட ஒரு ஆள் தான். அதை தாண்டி அவர் கத்தி தேவைப்பட்டிருக்கு பாருங்க. இது பெரிய அதிர்ச்சியாக இருக்கு. கண்டிப்பாக சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுக்கணும், அதெல்லாம் மாற்றுக்கிறதே கிடையாது. நெல்சன் என்ன பேசினாரு, சாட்டை என்ன பேசினாரு, ராஜாபரன் என்ன பேசினாரு, அவங்க வீடியோல என்ன பேசிக்கிட்டாங்க, அதெல்லாம் தாண்டி ஒருத்தவங்களுடைய வீடு அப்படின்றது ரொம்ப பர்சனலானது. அந்த வீட்டுல போயிட்டு ரவுடித்தனம் பண்றது, அப்பா அம்மாவை அடிக்கிறது, அந்த வீட்டுல இருக்கவங்களை இழுத்து போட்டு அடிக்கிறது, கத்தி எடுத்துட்டு போய் கேட்க வந்தவங்களை வெட்ட போறது, இந்த பொறுக்கித்தனத்துக்கு எல்லாம் அலோவ் பண்ணவே கூடாது. இது வந்து வன்மையாக கண்டிக்கத்தக்கது. சட்ட ரீதியாக ராஜா பைரன் அவர்கள் மீது நடவடிக்கையை வந்து எடுக்கணும். எனக்கு பெரிய மரியாதை உண்டு. நிறைய வீடியோ நான் பார்த்திருக்கேன், அவருடைய வீடியோ பார்த்திருக்கேன். நிறைய ஃபிட்டா இருக்கணும் அப்படின்னு நிறைய வீடியோக்களை வந்து நான் பார்த்திருக்கேன். ரொம்ப மதிக்கக்கூடிய ஒரு ஆள் தான். ஆனா இந்த விஷயத்துல அவர் பண்ணது வந்து பச்சையான ஒரு ரவுடித்தனம். சோ இதை வந்து அனுமதிக்கவே முடியாது. ஒரு உதாரணம் சொல்றேன். சீமான் அவர்களுடைய வீட்டை முற்றுகிட போறோம்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு 50 அமைப்போ சம்திங் ஏதோ ஒரு அமைப்புலாம் ஈஸியா இருக்குங்களாங்கரைக்கு வந்து போயிருந்தாங்க. அப்போ நம்ம என்ன வாதத்தை வச்சோம் அப்படின்னா, நீங்க அவங்க வந்து ஒரு கருத்தை சொல்றாங்க நாம் தமிழ் கட்சிக்காரங்க அப்படின்னா நீங்க ஒரு கருத்தை சொல்லுங்க. அப்போ பிரச்சனை இருக்கு அப்படின்னா கட்சி ஆபீஸ போய் முற்றுகிடுங்க. கட்சி ஆபீஸ போய்
முற்றுகையிடுங்க. ஏன்னா வந்து கட்சி ரீதியான சண்டை இது. அப்போ கட்சி ஆபீஸை முற்றுகையிடுங்க. நீங்க வீட்டை முற்றுகையிட போறேன் அப்படின்னு சொல்றது அப்பட்டமான அது அயோக்கியத்தனம். ஏன்னா வீடுன்றது ஒரு பர்சனலானது. அங்க மனைவி இருப்பாங்க, குழந்தைங்க இருப்பாங்க, வீட்டுல இருந்து வந்திருப்பாங்க, உறவினர் வந்திருப்பாங்க. அங்க போய் முற்றுகையிட்டு சண்டை போட போறேன் அப்படின்றது ரொம்ப அயோக்கியத்தனமானது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அந்த இஷ்யூல வந்து பேசியிருந்தோம். அதேதான் இந்த இஷ்யூலயும் நாம் தமிழர் கட்சிக்காரங்க தான் ராஜா பேரனை கூட்டு போயிருக்காங்க. அவங்கதான் உள்ள அந்த வீடியோ எல்லாம் நம்மளுக்கு பதிவாகுது, எல்லாமே தெரியுது, அப்பட்டமா எல்லாமே இருக்கு. இவரு நாம் தமிழ் கட்சிக்காரரா இல்லாம இருந்திருக்காரு. ஆனா அவர் கூட்டு போனதெல்லாம் நாம் தமிழ் கட்சிக்காரங்க தான். உள்ளேயே அவங்க லாக் பண்ணி வச்சிருக்காங்க. அது எல்லாமே நம்ம பார்க்க முடியுது. ஸோ வந்து ஒரு பர்சனலான ஒரு வீடுன்றது ரொம்ப பர்சனலானது. அங்க போயிட்டு கத்தி வச்சுக்கிட்டு அம்மா அப்பா அடிக்கிறது, எல்லாரையும் மிரட்டுறது, கொன்றுவேன் அப்படின்னு ரொம்ப பொறுக்கித்தனமா நடந்துக்கிறதுலாம் வந்து வன்மையாக கண்டிக்கத்தக்கது. ஏத்துக்கவே முடியாது. சட்ட ரீதியாக அவர் மீது வந்து நடவடிக்கை எடுத்தே ஆகணும். அதை தாண்டி ராஜா பேரன் அவர்களுமே வந்து இந்த சம்பவத்துல தாக்கப்பட்டிருக்காரு. கிட்டத்தட்ட ஒரு 10-15 பேருக்கு சேர்ந்து அவரை அடிக்கிறாங்க. அந்த வீடியோ எல்லாம் பதிவாயிருக்கு. காவல்துறை தீவிரமாக விசாரணை பண்ணி கடுமையான நடவடிக்கையை வந்து எடுக்கணும். இப்போ நீ கருத்து சொல்றேன், நான் கருத்து சொல்றேன், என் கருத்து உனக்கு பிடிக்கல, உங்க கருத்து எனக்கு பிடிக்கல அப்படின்னு வீட்டுக்கு வந்து ஆளுக்கு சண்டை போட்டுட்டு இருந்தோம்னு வச்சுங்களேன். உதாரணத்தை எடுத்துப்போம். இப்பதான் வந்து திமுக கிட்ட இல்லாத அதிகாரம் கிடையாது, இல்லாத பணம் கிடையாது, இல்லாத படை கிடையாது. 100 பேர் சும்மா 100 பேர் வருவாங்க. ஸோ அந்த அளவுக்கு படை இருக்கு. ஸோ அவங்க இறங்கி ஊடா போயிட்டு எல்லாம் இழுத்து போட்டு அடிச்சுக்கிட்டு இருந்தா அப்படின்னா என்ன சொல்லுவோம் நம்ம? தாத்தா காலத்து திமுக அப்படின்னு கிண்டல் பண்றோம். அப்போ எல்லாருக்குமே அது பொருந்தும். வீட்டுக்கெல்லாம் போயிட்டு ஒருத்தவங்களுடைய பர்சனலான ஒரு வீடுன்றது ரொம்ப முக்கியமான, ரொம்ப தனிப்பட்ட முறையில இருக்கக்கூடியது வீடுன்றது. அங்க போயிட்டு மிரட்டுறது, உருட்டுறது, அப்போ இன்னொருத்தவங்க நம்மள பண்ணா நம்மளால ஏத்துக்க முடியாது இல்ல. சோ அதனால வந்து இது ரொம்ப 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 தவறான ஒரு விஷயம். ராஜா பேரன் அவர்கள் பண்ணது ரொம்ப ரொம்ப தவறான விஷயம். அவர் இதை பண்ணியிருக்க கூடாது. ரொம்ப வெகுளியான மனுஷன் இது ஏன் பண்ணாரு அப்படின்றதே ரொம்ப அதிர்ச்சியாக இருக்கு. மேபி அவர் பேச கூட போயிருக்கலாம், அமைதியான முறையில நம்ம பேசிட்டு நம்ம வந்திருக்கலாம் அப்படின்னு கூட போயிருக்கலாம். ஆனா அப்படி முடியாது இல்ல. அது நீங்க ஒண்ணு பேசுவீங்க, அவங்க ஒண்ணு பேசுவாங்க, அது அப்படி முடிஞ்சிருக்காது. நீங்க நினைச்சு போனது வேறையா இருந்திருக்கலாம். ஆனா அங்க அப்படிதான் இருக்கும், அப்படிதான் நடக்கும் அப்படின்றதுக்கு ஒன்னும் உத்தரவாதம் இல்லை. நீங்க ஒண்ணு பேசுவீங்க, அவங்க ஒண்ணு பேசுவாங்க, கோவம் தானே வரும், கைகலப்பு தான் ஆகும். அதனால அவர் வீட்டுக்கு போனது பெரிய தவறு. கட்சிகள், அரசியல் இயக்கத்தை சார்ந்தவங்க ரொம்ப சகிப்புத்தன்மையோடு இருக்கணும். அப்படிதான் நடக்கும், வேற வழி கிடையாது. அவன் இவனை பத்தி பேசுவான், இவன் குடும்பத்தை பத்தி இப்படிதான் நடந்துகிட்டு இருக்கு. ரொம்ப சகிப்புத்தன்மையோடு தான் இந்த அரசியல் களத்துல இயங்க வேண்டிய அவசியமானது இருக்கு. பொது வாழ்க்கைக்கு வந்துட்டோம் அப்படின்னா ரொம்ப சகிப்புத்தன்மை இருக்கணும். அரசியல்ல இல்லாதவங்க, இப்போ நானும் அரசியலே கிடையாது, அரசியலை பத்தி பேசுறேன். ஆனா என்ன பத்தி 10 கமெண்ட் ட்விட்டர்ல என்ன ஒரு பதிவு போட்டேன் அப்படின்னா, டேய் நீ அவன்டா இவன்டா அதுரா இதுரா நீ அது பண்ணிட்டா இது என்னென்னமோ எழுதுறானுங்க, என்னடா இதெல்லாம் அப்படின்ற மாதிரி என்னென்னமோ எழுதுறானுங்க. அப்போ பொது வாழ்க்கைக்கு நம்ம ஒரு அரசியல் குறித்து, பொது விஷயங்களை குறித்து கருத்து சொல்றோம் அப்படின்னும் பொழுது கண்டிப்பாக ஒரு சகிப்புத்தன்மையானது வேணும். உன்னை பத்தி எழுதுவான் பேசுவான் தான், வேற வழி இல்ல. அப்படிதான் இங்க இருந்துகிட்டு இருக்கு, ரியாலிட்டி அப்படிதான் இருந்துகிட்டு இருக்கு. அது இருக்கக்கூடாது, ஆனா அப்படிதான் இருந்துகிட்டு இருக்கு. சோ அதெல்லாம் ஏத்துக்கிட்டு ரொம்ப சகிப்புத்தன்மையோடு தான் நம்ம இங்க இயங்க வேண்டிய அவசியமானது இருக்கு. அதை தாண்டி நான் வீட்டுக்கு வருவேன், அடிப்பேன் அப்படின்றதான் ரொம்ப தவறான ஒரு விஷயம். அரசு சட்ட ரீதியான நடவடிக்கையை வந்து ரொம்ப தீவிரமா விசாரிச்சு எடுங்க. உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கீழே கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. நன்றி.